இந்த மாதிரி பரம்பரை நோய்கள் வராம தடுக்கும். கரு வேர் பிழை, கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழைய வேரோட சரி பண்ற சக்தி வந்து கருவேப்பிலை இருக்கு. அதாவது ஜெனடிக் டிசீஸ், இப்போ எங்க அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு, என் தாத்தாக்கு இப்போ ஒரு கேன்சர் இருந்துச்சு, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் என் பிள்ளைக்கு அடுத்தடுத்து ஜெனட்டிக்காக வரும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜெனட்டிக்கை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வீட்டில் இருந்தால் ஒரு ஃபேமிலியில் பெரியவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பரம்பரை நோய்கள் வராமல் தடுக்கும். நம்மளுக்கு புது ஜீன் வேணும். எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு அப்புறம் வரப்போகிற குழந்தைகளோட ஒரு இமேஜ் தான் இன்னைக்கு வரப்போகிற என் குழந்தை. ஒரு சின்ன வியாதிலேருந்து பெரிய வியாதி இருக்கும், ஜெனட்டிக்காக நான் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா நீ கரு வேர் பிழை, அதுக்காக தான் அந்த பேரே வச்சிருக்கோம். கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழைய வேரோட சரி பண்ற சக்தி இருக்கு. எவ்வளவு பேர் சாப்பாட்டுல எல்லாம் எடுத்து ஊற வச்சிருவோம் கருவேப்பிலைய. அதான் அண்ணிலாம் கருவேப்பிலை சட்னியா செஞ்சு கொடுத்துருவாங்க, கிரீன் சட்னி. நீங்க அப்ப ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல. நீங்க ஃபாலோ பண்றதுக்கு தினசரி வீட்டுல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லா அந்த வீட்டுல இட்லி பொடியில இருந்து எல்லாத்துலயுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆமா, ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு.